எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து எஸ்ஜிபி அதாவது வந்து சாவர்ஜின் கோல்டு பாண்ட் அதை பத்தின முழு விவரத்தை பார்ப்போம். இதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாவர்ஜின் கோல்டு பாண்ட் வந்து எந்த விதமான ட்ரேசஸும் இதுக்கப்புறம் வர்றதுக்கான அதாவது வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து சாவர்ஜின் கோல்டு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன். ஸோ அதை பத்தின ஃபுல் ஆப்ஷனும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து வெளிவந்த எஸ்ஜிபி இஷ்யூஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து சோவர்ஜின் கோல்டு பாண்ட் வந்து வருடம் வருடம் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து 1 கிராம் தங்கம் விலை 999 பியூரிட்டி, அந்த 1 கிராம் வந்து நீங்கள் வந்து மினிமம் 1 கிராம் வாங்கிக்கலாம், மேக்ஸிமம் வந்து 50 கிராம் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வருடத்துக்கு நீங்கள் வந்து அந்த தங்கம் வாங்குறீங்க பாண்டா, அதுக்கு வந்து வருடம் உங்களுக்கு 2.5%, 6 மாதத்துக்கு வந்து 1.25%, அடுத்த 6 மாதத்துக்கு மீதி 1.25% உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் வாங்குற டோட்டல் வேலையில் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட மெச்சூரிட்டி 7 வருஷம் 8 வருஷங்கிற மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு வந்து தங்கத்தோட விலை எவ்வளோ உயர்ந்திருக்கோ, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 6,000 ரூபா 1 கிராம்ங்கிற ரேட்டில் சோவர்ஜின் கோல்டு பாண்ட் வாங்கினீங்கன்னா, நீங்கள் விற்கும் போது 8,000னா அந்த விற்கிறதுக்கான ப்ரைஸ் 8,000 ரூபா 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 1 கிராம் என்ன ப்ரைஸோ அதுவும். அது மட்டும் இல்லாமல் 8 வருஷம் நீங்கள் ஃபுல்லாக மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ, டோட்டலாக வந்து டேக்ஸ்லேயும் வந்து ஃப்ரீ கொடுத்துருவாங்க. ஸோ இது வரைக்கும் வெளிவந்த இஷ்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2015-16 ஒரு இஷ்யூவும், 2017-16 3, 17-18 9, 18-19 3, அதுக்கப்புறம் 20 வந்து 6, 21 8, 22 7, 23 வந்து 2, 24 2 கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கப்புறம் வந்து இந்த வருஷத்துல வந்து 24 ஃபினான்ஷியல் 24ல எதுவும் இல்லைன்ட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து எஸ்ஜிபி வந்து க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதுவும் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஏன்னா வந்து தங்கத்தோட விலையை வந்து தொடர்ந்து ஏறிட்டே இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து என்ன இதுக்கு மாற்றா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. கோல்டு இடிஎஃப், அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் கோல்டு. ஸோ நீங்கள் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணணும். ஃபிசிக்கல் கோல்டாக வச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஒரு சேவ் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. டிஜிட்டல் கோல்டாக வாங்கிக்கலாம், டிமேட்டில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கோல்டு இடிஎஃப்பும் டிமேட்டில் வாங்கிக்கலாம். கோல்டு இடிஎஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஒரு சின்ன சின்ன யூனிட்டாக ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி யூனிட்டாக இருக்கும். அவங்க வந்து கோல்டு பாண்ட்ஸு, கோல்டு அந்த மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு இடிஎஃபாக கொடுப்பாங்க. அதுவே வந்து டிஜிட்டல் கோல்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 1 கிராம் இந்த பேடிஎம் ஃபோன்பேல எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டிஜிட்டல் கோல்டாக வந்து 1 கிராம் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். ரெண்டுமே வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 12.5%ல வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி விற்றா உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட்ல டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எஸ்ஜிபி கோல்டு பாண்ட் என்னால் வாங்கவே முடியாதா இதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வந்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ண எஸ்ஜிபியோட கோல்டு பாண்டோட இதை வந்து நீங்கள் வந்து இப்போ வாங்கலாம். உதாரணத்துக்கு 24 பிப்ரவரியில் அதாவது பிப்ரவரி 24 வந்து கொடுத்தது பிப்ரவரி 32 அன்னைக்கு மெச்சூர் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருந்தது வந்து நீங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ப்ரைஸு. இப்போ வந்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ண இதை வந்து இப்போ கொஞ்சம் ப்ரீமியமில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஜனவரி 30 பண்ணது வந்து 6.6%. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமில் தான் நீங்கள் வாங்கணும். ஒரு 10% 20% கரண்ட் ப்ரைஸை விட நீங்கள் ஒரு ப்ரீமியமில் வாங்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எஸ்ஜிபி வாங்க முடியும். அது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு நானும் இன்ட்ரெஸ்ட் சொல்ல மாட்டேன். வருஷம் என்னதான் 2.5% இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் நீங்கள் ஒரு 10% அதிகமாக போய் கரண்ட் ப்ரைஸ்க்கு வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு இடிஎஃப் இல்லைன்னா டிஜிட்டல் கோல்டாக வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி